ஆப்ரிக்கன் எஸ் கிச்சன். இதுக்கு முன்னாடி தோட்டத்தை காட்டும்போது வந்து நிறைய சுண்டைக்காய் செடியெல்லாம் காட்டியிருக்கேன். இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பாலக் வந்து ரொம்ப அழகாக நல்லா வளருதுங்க. இந்த பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, கொடி பசலை, அந்த இது பாலக் வெரைட்டிலேயே ஒரு சிலது வந்து செடியில் விதை போட்டு செடியாக வரும். இது வந்து கொடி பாலக்குன்னு சொல்லுவாங்க, பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது வச்சு கீரை வாங்கிட்டு வந்து அதை வேறு இலையெல்லாம் எடுத்துகிட்டு வேர் மட்டும் ஊனி வச்சேன். அதுவும் எவ்வளோ பெருசாக அழகாக இலைகளை விட்டு இவ்வளோ அழகாக வந்திருக்கு. உண்மையிலே இதை பார்க்கும்போது இன்னும் நிறைய வைக்கணும்னு தோணுது. அதே மாதிரி எவ்ரி டைம் இனிமேல் வந்து மார்க்கெட்டில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேருந்து இலைகளை கிள்ளியே நம்ம வந்து வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தொட்டிகளுக்குள்ள பாருங்கள், நான் இந்த மாதிரி 3 தொட்டியில் வச்சுருக்கேன். 2 நாள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கீரை நல்லா வந்து வளர்ந்து வருது. இது இல்லாமல் இது வந்து ஒரு சைடு, இதுலேயே இன்னொரு பக்கத்தில் பாருங்கள், இன்னொரு பக்கத்துலேயும் நிறையவே வச்சுருக்கேன். அதே பசலைக்கீரை தான், வேரை மட்டும் ஊனி வச்சது தான். ஒரு 4 செடி ஊனினேன், அவ்வளோதான். நல்லா தளன்னு வந்திருக்கு. அதோடய என்னோடய தோட்டத்தில் வந்து மல்டி தோட்டம் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொட்டிலே எல்லா காய்கறியும் போடுவேன். பாவக்காய் கொடியும் நல்லா வந்திருக்கு. ஸோ நான் இப்போ வந்து இந்த கீரையை வச்சு, இந்த பசலைக்கீரையை வச்சு கீரை பண்ணிவிட்டு வாலு பசலைக்கீரை பண்ணுறேன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பறிக்கும்போது அப்படியே ரொம்ப அவ்வளோ ஜஸ்ட் நம்ம கிள்ளினாலே வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா ரொம்ப நாசூக்கானது இருக்குது. அதனால் இதெல்லாம் பிடிச்சி இழுக்கெல்லாம் கூடாது. நான் பறிச்சுட்டு கொண்டு வந்து காட்டுறேன். இவ்வளோ அழகாக இருக்குங்க. உண்மையிலே இதை வந்து சமைக்க கூட மனசு வரல. ஐயோ இது வேலை வெந்நீர் படுமோ, ஐயோ வதக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு தான் ஆகணும். பறிச்சாச்சு. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், நம்ம பெரிய கஷ்டப்பட்டு மண்ணை தேடி போய் தரையில் போய் வச்சு சமைக்கணும், விளை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து நமக்கு என்ன இடத்துல இருக்கோ அந்த இடத்துல விளைச்சாலே. ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளோட மண் மட்டும்தான், பூமி மட்டும்தான் வந்து நம்ம கொடுக்கறதுல பல மடங்கு நிறைய சத்துக்களோடு சேர்ந்து நமக்கு கொடுக்கும். பூமி தாயோட இயற்கை அணையோட அதிசயமே வேறுங்க. அதுக்கு வந்து நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது. பட் இருந்தாலுமே உண்மையிலே நான் செஞ்சது விவசாயிகள்லாம் பாருங்கள், அவங்க வந்து அவங்களுடைய உழைப்பை வந்து எப்படி கொடுக்குறாங்க நமக்கு அப்படிங்கிறது வந்து இதை பார்த்தாலே நம்ம அதை செஞ்சால் தான் தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா பழமொழியில், தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும். தன்னுடைய பொருள் அப்படின்னும் போது வந்து அடடா இது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது அப்படின்னு தெரியும் இல்லையா. அதனால் உண்மையிலே நம்ம விவசாயிகளை வந்து மதிப்போம், சப்போர்ட் கொடுப்போம். டெஃபினட்டாக இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் இந்த கீரையெல்லாம் வந்து அவங்க இன்னும் பெருசாக வந்து அவங்க சம்பாதிக்க முடியாது. அவங்கக்கிட்ட பேரம் பேசாமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகலாம். அதை செஞ்சப்போ தான் தெரியுது, நம்மளால் ரிலைஸ் பண்ண முடியுதா யார்கிட்ட பேரம் பேசணும்னு. பேரம் பேசாமல் அதை விளைவிச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா, அது வாங்கி சாப்பிட்டோம்னா மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் உங்ககிட்ட இருக்கிற சின்ன இடம், ஈவன் நீங்கள் இந்த பாலக் வந்து ரொம்ப பெரிய இடம் கூட தேவையில்லை, நம்மளோட கிச்சன் கார்டனாக கூட நீங்கள் வளர்க்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த நம்ம ஜன்னல்லே வச்சாவே வந்துடும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுலேருந்து பறித்த பசலைக்கீரையும் பாலக் சொல்லுவாங்க, அதை வச்சு ஆலு பாலக் பண்ணியிருக்கேன். பன்னீர் புலாவ் சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம்.